வியூவர்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் சிம்பிளான ரெசிபி தான். என்னது பார்த்தீங்கன்னா லாலா இருக்குல்ல, அது பாருங்க, லாலா சில்லி பாடி செஞ்சுருக்காங்க. ஆனால் சில்லி பாடி வந்து குட்டி குட்டியாக இருக்குது காய்ஸ். ரசம் நேற்று உள்ள ரசம். எனக்கு லாலா சில்லி கறிங்க செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். பாருங்க, டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. யாருக்கு பிடிக்கும்? அதையும் லாலா பெரட்டிட்டு கங்குங்க பெரட்டணும், அப்படி தான் இருக்கும். எங்கள் அம்மா சீன ஸ்டைலில் செய்வாங்க, செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்க அம்மா, லானா குழந்தைங்க கூட சாப்பிட்ருமாங்க. பாருங்க இவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. டேஸ்ட் அப்படிதாம்மா இருக்கு, டேஸ்ட் அப்படி தான் இருக்கு. சிறையெல்லாம் போட்டு பாருங்க சில்லிப்படி. நாங்கள் மட்டும் தான் சாப்பிடுவோன்ட்டு அம்மா உரப்பாக செஞ்சுட்டாங்க. எனக்கு கறி இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைட்டுன்னு, ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே வந்து ஸ்பெஷலாக செய்வாங்க. அப்போ சமைக்க மாட்டாங்க சனிக்கிழமை ஆகுனா. சரி இருக்குதுன்ட்டுன்னு சமைச்சிட்டாங்க அம்மா. அம்மா கேட்டாங்க மீன் பொரிக்கணுமான்னு. என்னத்த மீன் பொரிக்கிறது, நம்ம தானே வெடிஞ்சிடும். நான் அப்படி சாப்பிட்றது. அந்த பூவோட நல்லா இருக்கு காய். யாருக்கு லாலாம் பிடிக்கும்? மிந்தில நான் சாப்பிட மாட்டேன் லாலாம். இப்போதான் சுரையெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. வீடியோ எடுக்கவே இல்லை இந்த ரெசிபி. நல்லா இருக்குமா இந்த டேஸ்ட்டு? பூவாக இருந்தால் அப்படி தான் இருந்திருக்குமா? அம்மா காரையும் எடுத்துட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நல்லா கழுவணும் காய். நல்லா கழுவணும். அப்புறம் கவுச்சி அந்த ஸ்மெல்லு போகணும். ஆனால் அந்த ஸ்மெல்லே இல்லை, கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லை. அது சமைக்க தெரியுங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். டேச்சேவாக இருக்கு. செம்ம குட்டி குட்டி உங்களுக்கு மீன் பொடிச்சுக்குங்கம்மா. ரசம் இருக்கு காய்ச்சி நேற்று உள்ளதே. நேற்று உள்ள ரசம் சாப்பிட மாட்டேன். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்க, கேட்கலாம். வெடிஞ்சிடும் நினைக்கிறேன். நான் நாளைக்கு சாப்பிட்டு தான் முடிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சாப்பிட்டா குட்டி குட்டியாக இருக்குது, பெரிய பெரிய நெக்கல்ல. ஓ சோறு கூட கொஞ்சோண்டு தான் போட்டுக்கிட்டேன். அந்த கூவாடு வச்சு சாப்பிட நல்லா இருக்கா. கங்குங்க பெரட்டணுமா? கங்குங்க அப்படி தான் இருக்கா. நம்ம சொன்னங்க, எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன் சில்லி கறிங்க தெரியுமா, அது பூவா இருக்கணும். இல்லைம்மா புது ஸ்டைலு, நான் செஞ்சு தரேன், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கணும். சூப்பராக இருக்கணும், உரப்பாக இருக்குது. பாதி இல்லை வெறும் குட்டி குட்டியாக இருக்கு. உங்கள் வீட்டில் என்ன சமையல்? யாருக்கு பிடிக்கும் லாலா?
அந்த பூ அப்படிதான் இருக்கும். நான் அம்மா டிடி தான் சாப்பிட்றோம். இது அண்ணி பிடிக்குமா தெரியல. அண்ணி சாப்பிட்டதில்லை. நானும் எத்தனை வாட்டி சாப்பிட்ருக்கேன். அண்ணி சாப்பிட்டதில்லை என்கிட்ட இருந்து வாங்கி. ஸ்பைசி சாப்பிட்றவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஸ்பைசியாக நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் என்ன சமையல்? பாதி அந்த இது இல்லைம்மா, பாதி இறச்சியா அது இல்லை, இறச்சியா சொல்லுவாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கண்ணா. எங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் கறி இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன். அதனால தான் சோறு கொஞ்சோண்டு போட்டேன். பூவாக இருந்திருந்தாலும் சாப்பிட்ருக்கலாம். அம்மா அப்படியே அப்படியே லைட்டாக குட்டி குட்டி பாதி காணும். பெரிய பெரிய லாலம் தெரியுமா? அப்படி தான் இருக்கும்ல மா மா, பெரிய பெரிய லாலாவில் செஞ்சோம் அப்படி தான் இருக்கும். சின்ன சின்னது வாங்கிட்டு வந்துட்டார் அண்ணன். ஆனால் நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்குமா? இந்த வரேன். दीदी सुद्धा पुट्टा पुट्टा मक्खन dengan cili padi lagi ada. Bye.